guys, welcome back to my channel Speak Easy with me Daru. நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சில டைம் வந்து நம்ம கரெக்டா பஞ்ச் டைலாக்கோ இல்ல பழமொழியோ யூஸ் பண்ணாம பேசணும்னா ஒரு மாதிரி விட்டு சத்து இல்லாமலே இருக்குங்க. நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா நாங்க அடிக்கடி இந்த மாதிரியான பிரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதையே இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணி பாருங்களேன், இன்னுமே ஃபன்னா இருக்கும். சரியா? அண்ட் அது போக இட் வில் பில்ட் சம் கான்பிடென்ட். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்பிடென்ட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி இடியம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதை ரியல் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 இடியம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம இந்த ஸ்கூல் டைத்துல எல்லாம் பிடிஏ மீட்டிங் எல்லாம் நடக்கும்ல, அப்போது நான் இது ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஹார்ட் பீட்டே வெளியில கேட்கும்னா பாத்துக்கோங்களேன். சோ அப்போது எங்க அம்மாவை கூட்டு போகும்போது எனக்கு வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதே இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வித் மை மாம் ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் வாக்கிங் ஆன் எக்ஷெல். ஓகே, நெக்ஸ்ட் இடியம் என்ன அப்படின்னா, அப்படிங்கிற பழமொழி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிருப்போம். நம்ம யூஸ் பண்ணாட்டியும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, டு கில் அ பேர்ட் வித் 2 ஸ்டோன். டு கில் அ பேர்ட் வித் 2 ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கிடைக்கும். whenever I go for walk I like to listen English song. that time I feel like to kill one bird with 2 stones. அதாவது வாக்கிங் போகும்போது நான் வந்து இங்கிலீஷ் சாங் கேட்டுட்டே போவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இதனால எனக்கு வந்து ஒரே கல்லுல 2 மாங்காய், வாக்கிங் போனதும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜும் எனக்கு வளரும். இதுதான் இதோட மீனிங். சோ அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது என்ன இடியம்ஸ் அப்படின்னு பாத்திரலாம். இடியம் வந்து எனக்கு தமிழ்ல அந்த பழமொழி தெரியல, ஆனா டைலாக் தெரியும். சோ அதை இங்கிலீஷ்ல டோன்ட் பீட் அரவுண்ட் தி புஷஸ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பீட் அரவுண்ட் தி புஷஸ், ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஒர்க் டு டு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காது, கம் ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட். சோ இந்த மாதிரி நீங்களும் இங்கிலீஷ் வந்து ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் டேக் up our courses. For more further detail you can contact me here. Tada, bye, see you on the next video.